ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்தியான பிரண்டை சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட இந்த பிரண்டை சட்னி செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெகுலராக நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா பிரண்டை சட்னி வந்து பசியை நல்லா தூண்டும். அதனால் அவங்க சாப்பாடு சாப்பிட்றது வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நிறையவே நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ரெகுலராக பசி எடுக்கலைங்கிற ப்ராப்ளமே இருக்காது. ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ பிரண்டைய காட்டில் வந்து மழை பெஞ்ச டைமில் வந்து பிரண்டை வந்து இந்த மாதிரி வேலியில் வளர்ந்துருந்தது. ஸோ அம்மா வந்து காட்டிலேருந்து பொறிச்சிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா இதை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். இதை வந்து மேலே இருக்கிற இந்த மாதிரி உடச்சிட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு தான் பண்ணணும். இது வந்து அப்படியே பண்ணணும் அப்படின்னா வந்து வாயெல்லாம் வந்து பிக்க ஆரம்பிச்சிரும், அரிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக குட்டி குட்டியாக உடச்சி மேலே இருக்க தோலெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம இதை சமைக்கணும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வாயில் எந்த அரிப்பும் வராது. அதே சமயம் டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும். பசியும் நல்லா எடுக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம இதை குட்டி குட்டியாக நம்ம வந்து இதை உடச்சி எடுத்துக்கலாம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் நம்புங்க, இது வந்து கண்டிப்பாக ஒர்த்து. நம்ம எந்த அளவுக்கு டைம் எடுத்து பண்ணுறோமோ அந்தளவுக்கு எஃபெக்டாகவும் இருக்கும் இது. ஸோ அதனால் நம்ம வந்து அவ்வளோ ஹெல்தியான ரெசிபி எல்லா சீசன்லேயும் கிடைக்காத ஒன்று இல்லையா? மழை காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நம்ம பொறுமையாக இதை பண்ணி கொடுக்குறது வந்து அவ்வளோ நல்லது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மேலே இருக்க தோலெல்லாம் வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அம்மா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பிரண்டை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பிரண்டையை ஃபுல்லாக எண்ணெயிலேயே நல்லா பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த வாயில் பிப்பு எடுக்கிறதுலாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. கண்டிப்பாக இந்த மாதிரி தான் செய்யணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கூடவே 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட மிளகு இருந்ததுன்னா அதுவும் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி 20 போல் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா இதை வந்து வதக்கிக்கணும். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 வரமிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து மிளகு சேர்க்குறத பொறுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் காரத்துக்கும் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 தக்காளி அந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சட்னி அரைக்க போகிறோங்கிறதுனால ரொம்ப பொடியாக கட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ரஃப்பாக கட் பண்ணோன்னாலே போதும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பிரண்டையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். கூடவே உப்பும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஃபேன் கடியில் வச்சு ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ஹெல்தியான அதே சமயம் பயங்கர சுவையான பிரண்டை சட்னி தயாராகிடுச்சு. இட்லி தோசைக்கெல்லாம் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் ஈஸ்வரிஸ் கிச்சனை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க.